அமரர் கல்கியின் கமலாவின் கல்யாணம் சிறுகதை. குரல் உங்கள் ஜோ. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் செய்து வை என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கார்களாம். பொய் சொல்லுவது ஏதோ அவ்வளவு சுலபமான காரியம் என்று எண்ணிதான் அவர்கள் அவ்வளவு பேச்சுத்தாராலும் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் ஜூனியர் வக்கீலாகிய எனக்கு தெரியும் பொய்யில் உள்ள சிரமம். நம்முடைய கட்சி சாட்சி ஒரு பொய் சரியாக சொல்லி மீண்டு வரும்படி செய்வதற்குள் வாய் பிராணன் தலைக்கு வந்து விடுகிறது. 1000 பொய் சொல்லுவதா, கல்யாணம் செய்து வைப்பதா? அந்த நிபந்தனையின் பேரில் தான் கல்யாணம் நடக்கும் என்றால் உலகத்தில் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் விநாயகர்களாக தான் இருக்கணும். நல்ல வேலையாக அப்படியாவது பொய் சொல்லி யாருக்கும் கல்யாணம் செய்து வைக்கும்படியான அவசியம் எனக்கு இதுவரையில் ஏற்பட்டதில்லை. கல்யாண முயற்சி எதிலுமே நான் தலையிட்டது கிடையாது. ஒரு கல்யாணத்தை தடைப்படுத்தும் முயற்சியில் நான் சமீபத்தில் கலந்து கொண்டேன். அந்த கதைதான் இது. ஹோம் ரூல் கோபாலகிருஷ்ண ஐயர் என்று எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். பிரசித்தி பெற்ற வக்கீல். அவரிடம்தான் 2 வருஷமாக நான் ஜூனியராக இருக்கிறேன். மாதம் அவருக்கு 2000 ரூபாய்க்கு குறையாத வருமானம். இப்படியே 20 வருஷமா இருந்து வருகிறது. டாக்டர் பெஷண்ட் அம்மையாரின் காலத்தில் இவர் ஹோம் ரூல் கிளர்ச்சியில் வெகு தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். அதனால்தான் ஹோம் ரூல் கோபாலகிருஷ்ண ஐயர் என்று பெயர் வந்தது. வீட்டில் அகத்துக்காரின் ஆட்சி கொஞ்சம் அதிகமாதலால் இந்த பெயர் அவருக்கு நிலைத்து விட்டது என்று சில பொறாமைக்காரர்கள் சொல்வதுண்டு. மகாத்மா காந்தி வந்ததிலிருந்து கோபாலகிருஷ்ண ஐயர் முக்கால் காங்கிரஸ்வாதியாக இருந்து வருகிறார். அதாவது சிறை புகும் காங்கிரஸ் திட்டத்தை தவிர மற்ற எல்லா திட்டங்களிலும் அவர் கலந்து கொண்டு முன்னணியில் நிற்பார். கதர் தான் அணிவார். ஹரிஜனங்களின் ஆலய பிரவேச இயக்கத்தில் வெகுபாடுபட்டு உழைத்தவர் அவர். 20 வருஷங்களுக்கு முன்பு ஹிந்தி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தவர் இன்னும் வஞ்சனை இல்லாமல் ஹிந்தி கற்றுக்கொள்ள முயன்று வருகிறார். தேர்தல்களில் எல்லாம் அவருடைய ஆதரவு காங்கிரசுக்கு தான். சென்னையிலிருந்தோ வெளி மாகாணங்களிலிருந்தோ தேசிய தலைவர்கள் வந்தால் அவருடைய வீட்டில்தான் இறங்க வேண்டும். இன்னும் சமூக சீர்திருத்த திட்டங்களில் எல்லாம் அவருக்கு அதிக பற்று உண்டு. சாரதா சட்டத்துக்கு விரோதமான கிளர்ச்சி நடந்த போது சாரதா சட்டத்துக்கு சாதகமாக பொதுக்கூட்டங்கள் போட்டதுடன் கையெழுத்துகளும் வாங்கி அனுப்பினார். ருதுமதி விவகாரம், விதவா விவாகம் முதலில சமீபத்துள்ள ஊர்களில் எங்கே நடந்தாலும் இவர் போய் இருந்து நடத்தி வைப்பார். சில கல்யாணங்களில் புரோகிதம் கூட செய்து வைத்ததுண்டு. ஸ்ரீ கோபாலகிருஷ்ண ஐயருக்கு 4 பெண்கள், ஒரே அருமை பிள்ளை. பெண்களுக்கெல்லாம் நல்ல இடங்களில் கல்யாணம் செய்து கொடுத்து விட்டார். ஒரு மாப்பிள்ளை ICS, இன்னொரு மாப்பிள்ளை அக்கவுண்டன்ட் ஜெனரல். இப்படி பிள்ளைக்கு மட்டும் இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. பையன் சென்ற வருஷம்தான் BL பாஸ் செய்துவிட்டு வந்து எங்களைப் போல தானும் தகப்பனாரிடம் ஜூனியராக அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தான். கோபாலகிருஷ்ண ஐயர் நல்ல பணக்காரர் ஆனதால் எவ்வளவோ பெரிய பெரிய இடங்களிலிருந்து கல்யாண சுந்தரத்திற்கு பெண் கொடுப்பதாக வந்தார்கள். பல காரணங்களால் கல்யாணம் தடைப்பட்டு வந்தது. அப்பாவுக்கு பிடித்தால் அம்மாவுக்கு பிடிப்பதில்லை, அம்மாவுக்கு பிடித்தால் பிள்ளைக்கு பிடிப்பதில்லை. இவர்கள் 3 பேருக்கும் பிடித்திருந்தால் பெண் வீட்டுக்காரர்கள் இவர்களுடைய அனாசாரம் பிடிக்கவில்லை என்று போய்விடுவார்கள். இப்படிப்பட்ட நிலைமைகள் தான் ஒரு நாள் திருவளர் சோலை கோவிலில் நடக்க போகும் ஒரு கல்யாணத்தை பற்றி எங்களுக்கு செய்தி வந்தது. 55 வயதான ஒரு கிழவருக்கும் 12 வயது பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகிறதாக வதந்தி உலாவிற்று. மாமூண்டரில் யாரோ ஒரு உபாத்தியாயராம், சம்சாரியாம். அவருக்கு மூத்த பெண் கமலாவை தான் இப்படி ஒரு கிழவருக்கு பழி கொடுக்க ஏற்பாடாகி இருந்ததாம். மாமூண்டரில் இருந்து வந்த ஒரு கட்சிக்காரர் மேற்கூறி விவரம் தெரிவித்தார். கிள மாப்பிள்ளை யார் என்ற விவரம் தெரியவில்லை. இந்த அநியாயத்தை பற்றி ஒரு நாள் ஜூனியர்களாகிய நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது பெரியவர் வந்து விட்டார். என்ன சமாச்சாரம் என்று அவர் கேட்டார். நாங்கள் எல்லோரும் தலைக்கு தலை வெகு ஆத்திரத்துடன் மேற்படி கல்யாண கொடுமையை பற்றி சொன்னோம். பெரியவர் அப்போது, நீங்கள் எல்லோரும் எவ்வளவு ஆத்திரமாக பேசுகிறீர்களே, பேசி என்ன பிரயோஜனம்? உங்கள் ஆத்திரத்தை காரியத்தில் காட்ட எத்தனை பேர் தயாரா இருக்கிறீர்கள்? இந்த கல்யாணத்தை ஏன் நாம் நிறுத்திவிடக் கூடாது என்றார். நீங்கள் வந்தால் நாங்களும் தயார் என்று எல்லோரும் ஒருமுகமாக கூறினோம். அந்த மாமண்டூர் கட்சிக்காரனை கூப்பிட்டு மறுபடியும் விசாரித்தோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை கல்யாணமாம் என்று அவன் சொன்னான். கிழமை ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது நல்லதாய் போயிற்று. கோர்ட் உள்ள தினமாயிருந்தால் ஒருவேளை எங்களுடைய உற்சாகம் அடங்கி போயிருக்கலாம். விடுமுறை நாளாயிருந்தபடியால் எங்களுடைய சமூக சீர்திருத்த வேகம் பன்மடங்கு அதிகரித்தது. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை என்று எல்லோரும் திருவள்ளர் சோலைக்கு கும்பலாக சென்று மேற்படி கல்யாணத்தை நிறுத்திவிட்டு வந்து விடுவது என்று தீர்மானம் செய்தோம். நடுவில் ஒரே நாள் இருந்தது என்றாலும் ஊரெல்லாம் செய்தி பரவி விட்டது. திருவள்ளர் சோலையில் நடக்க அக்கிரமான பாலிய விவகாரத்தை பற்றி பலர் பலமாக கண்டித்தார்கள்.
வேறு சிலர் யார் எப்படி போனால் இவர்களுக்கு என்ன, உலகத்தை இவர்கள்தான் உதாரணம் செய்ய போகிறார்களாக்கும் என்று எங்களை கண்டித்தார்கள். இதனாலெல்லாம் எங்களுடைய உறுதி குன்றவில்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 20 பேர் ஏறக்கூடிய ஒரு பெரிய பஸ் வந்து கோபாலகிருஷ்ணன் ஐயர் வீட்டு வாசலில் நின்றது. பெரியவர் எல்லாருக்கும் முன்னால் தயாராக வந்து நின்றார். நாங்கள் 4 ஜூனியர்களும் 2 குமாஸ்தாக்களும் அவ்விதமே தயாராய் இருந்தோம். கல்யாண சுந்தரமும் பிரயாணத்துக்கு தயாராய் வருவதை பார்த்து பெரியவர், நீ என்னத்திற்கு வருகிறாய் என்று கேட்டார். நானும் வரத்தான் வருவேன் என்று அவன் முன்னதாக வண்டியில் ஏறிக்கொண்டான். உள்ளூர் காங்கிரஸ் காரியதரிசியும் 4 தொண்டர்களும் கையில் கொடி பிடித்து கொண்டு வந்தே மாதரம், மகாத்மா காந்திக்கு ஜே, பாலிய விவாகம் ஒழிக, காதல் மனம் வாழ்க என்று கோஷித்து கொண்டு வந்து சேர்ந்தார்கள். அப்படி இப்படி என்று பஸ் நிறைய ஆள் சேர்ந்து விட்டது. பஸ் கிளம்பி 5 நிமிஷம் இருக்கும். இன்னும் நகர எல்லை தாண்டவில்லை. முதல் நாள் சாயங்காலமே நாங்கள் திருவள்ளச்சோலைக்கு அனுப்பியிருந்த பையன் சைக்கிள் பறந்து வருவதை கண்டோம். அவன் கையை காட்டுவதற்கு முன்னாலே பஸ் நின்று விட்டது. எங்களுக்கு அங்கே மத்தியான சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்வதற்காகவும் கல்யாணம் நடக்கும் இடம் முதலியவற்றை கவனித்து வைப்பதற்காகவும் அவனை முதல் நாள் அனுப்பியிருந்தோம். அவன் இப்படி தலைதெறிக்க ஓடி வந்ததை பார்த்தது எங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியவில்லை. ஏக காலத்தில் எல்லாரும் என்ன என்ன என்றோம். பையன் ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டான். அவர்களுக்கு எப்படியோ சமாச்சாரம் தெரிந்து விட்டது. திருவள்ளச்சோலையில் கல்யாணம் நடக்கவில்லை, குலசேகரபுரத்தில் நடக்கப் போகிறதாம் என்றான். பலே பேஸ், நல்ல வேலை செய்தார்கள். திருவள்ளச்சோலை எங்கள் நகரிலிருந்து 12 மைல், குலசேகரபுரம் 40 மைல். அவ்வளவு தூரம் எங்களுடைய சீர்திருத்த வேகம் எட்டாது என்று அவர்கள் எண்ணியிருக்க வேண்டும். கிள மாப்பிள்ளை யாரா இருந்த போதிலும் பழைய கெட்டிக்காரனாக இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் மட்டும் கெட்டிக்காரணத்தில் குறைந்தவர்களா? விடு பஸ்ஸை குலசேகரபுரத்திற்கு என்றோம். தாலி கட்டியாவதற்குள் எப்படியாவது போய் சேர்ந்து விட வேண்டும் என்பது எங்கள் ஆசை. பஸ் டிரைவருக்கும் இந்த கலாட்டாவில் ருசி ஏற்பட்டு விட்டது. பஸ் பறந்தது. அன்றைக்கு முதல் முகூர்த்தம் 9 மணிக்கு மேல் 10 மணிக்கு தான் என்பது எங்களுக்கு தெரியும். பஸ் 8:30 மணிக்கு குலசேகரபுரத்தை அடைந்து விட்டது. கொட்டு மேளம் கொட்டுகிற சத்தத்தை கொண்டு கல்யாண வீட்டை கண்டுபிடித்தோம். அங்கே நாங்கள் போன சமயம் மாப்பிள்ளை பரதேச கோலம் புறப்பட்டு போய் கொண்டிருந்தார். ஆனால் என்ன ஆச்சரியம், மாப்பிள்ளை எங்க ஊர் பேர்வழி, அதோடு வக்கீல் தொழில் செய்தவர். பெயர் கணபதி ராம சாஸ்திரிகள். வயது 52 ஆயிற்று. ஆனால் பார்ப்பதற்கு 45 வயதுதான் சொல்லலாம். சிவப்பு நிறம், முகத்தின் நல்ல கலை. இப்போது மாப்பிள்ளை கோலத்தில் அப்படியென்றும் மோசமாக இல்லை, ஜோராகத்தான் இருந்தார். பரதேச கோலத்தில் சாஸ்திரிகளை பார்த்ததும் என்னுடைய சீர்திருத்த உற்சாகம் ரொம்பவும் குறைஞ்சு போயிற்று. ஏனெனில் அவருடைய நிலைமையெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். ரொம்ப நல்ல மனுஷர், பரமசாது, ஒருவருக்கு ஒரு தீங்கும் செய்யாதவர். வக்கீல் வேலையில் அவ்வளவு வருமானம் கிடையாது. கையில் இருந்த பணத்தை வட்டிக்கு கொடுத்து பெருக்கியிருந்தார். இப்போது 50,000 ரூபாய் சொத்துக்கு குறைவில்லை. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இல்லாதவர். ஒரு மனைவி, பிள்ளை இல்லாமலே இறந்து போனார். துர்ப்பாக்கியவாக அந்த பெண் குழந்தையை 3வது வயதில் இழந்தார். மாமாங்கூட்டத்தில் குழந்தை காணாமல் போனதாக வதந்தி. அப்புறம் வெகு காலம் அவர் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. விதந்து வாய்ப்போன அவர் தங்கை 2 குழந்தைகளுடன் வந்து சேர்ந்தாள். அந்த குழந்தைகளை வளர்த்து முன்னுக்கு கொண்டு வந்தார். பையன் உத்தியோகமாகி வெளியூர் போய்விட்டார். பெண்ணுக்கு கல்யாணமாகி புக்காம் போய்விட்டாள். அவளுக்கு துணையாக தாயார் வந்திருக்க வேண்டும் என்று மாப்பிள்ளை வற்புறுத்தியபடியால் அவருடைய சகோதரியும் போய்விட்டார். தற்சமயம் சாஸ்திரிகள் ஒரு சமையல்கார பையனை வைத்துக் கொண்டு வீட்டில் தன்னந்தனியாக வசித்து வந்தார். இந்த தனிமையின் கொடுமையை பொறுக்க முடியாமல் தான் அவர் இந்த முதிர்ந்த வயதில் கல்யாணம் செய்து கொள்ள துணிந்திருக்க வேண்டும். இவ்வாறு எண்ணி அவரிடம் நான் கொஞ்சம் அனுதாபம் கொண்டேன். ஆனால் மற்றவர்கள் அப்படி நினைக்கவில்லை. நாங்கள் கிளம்பி வந்த போது முன்பின் தெரியாத முரட்டு கிழவன் யாராவது மாப்பிள்ளையா இருந்தால் என்ன செய்கிறது என்ற பயம் எங்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் இருந்தது. உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு போங்கள் என்று முரட்டி அடியாய் அடித்தால் உண்மையில் நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆனால் சாது கணபதி ராமசாஸ்திரிகள் தான் மாப்பிள்ளை என்று தெரிந்ததும் எங்கள் கோஷ்டியில் அநேகருக்கு உற்சாகம் தலைக்கேறி விட்டது. வந்தே மாதரம், பாலிய விவாகம் ஒழிக என்று கோஷித்துக் கொண்டு நாங்கள் பஸ்ஸிலிருந்து இறங்கியதை பார்த்ததுமே கணபதி ராம சாஸ்திரிகள் திகைத்து போய் நின்று விட்டார். எல்லோருமாக போய் அவரை சூழ்ந்து கொண்டோம். வைத்தியர்கள், பெண் வீட்டார் முதலியோர் மிரண்டு போய் விலகி கொண்டார்கள். சாஸ்திரிகளே, நல்ல வேலை செய்தீர் ஐயா என்றான் எங்களில் ஒருவன். ராத்திரிக்கு ராத்திரி எப்படி ஐயா பிளானை மாற்றினீர்? ஹிட்லரால் கூட இவ்வளவு துரிதமாக காரியம் செய்ய முடியாதே என்றான் இன்னொருவன். கண்ணில் மை இட்டிருக்கிறது, ரொம்ப அழகா இருக்கிறது, கண்ணாடியில் பார்த்து கொண்டீரா என்றான் மற்றொருவன். தலையில் பூச்சூட்டி கொண்டிருக்கிறது, அதை விட லட்சணம் என்றான் இன்னொருவன். பெரியவர் எல்லாரையும் கையமர்த்தி சும்மா இருக்க செய்துவிட்டு, சாஸ்திரிகளே,
யாரோ பட்டிக்காட்டு கிழவனாக்கும் என்று பார்த்தேன். படிப்பும் பகுத்தறிவும் உள்ள நீங்களே இப்படியெல்லாம் செய்தால் நமது தேசம் எப்படி முன்னுக்கு வரும்? ஒரு சின்ன பெண் குழந்தையை இந்த வயதில் நீங்கள் கல்யாணம் செய்து கொண்டால் அந்த பெண் சந்தோஷமாக இருக்க முடியுமா? உங்களுக்குத்தான் அதில் என்ன சந்தோஷமாக இருக்க முடியும்? சுத்தமாய் நன்றாய் இல்லை. அப்படி உங்களுக்கு வேண்டும் என்றால் சம வயதுள்ள ஒரு விதவை கல்யாணம் செய்து கொள்வதுதானே. நாங்களே கிட்ட இருந்து நடத்தி வைக்கிறோம் என்று சராமரியாக பொழிந்தார். சாது கணபதி ராம சாஸ்திரிகள் இந்த பெர்ச்சி தாக்குதலினால் அப்படியே அசந்து போனார். முகத்தில் ஈயாடவில்லை, மென்று விழுங்கிய வண்ணம், எனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துவது சம்மதம்தான். நேற்றே நான் சொன்னேன். பெண் வீட்டார் தான் ரொம்பவும் ஆட்சேபிக்கிறார்கள். அவர்களிடம் சொல்லி சமாதானப்படுத்துங்கள் என்றார். இவ்வளவு சுலபத்தில் காரியம் முடிந்துவிடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எனவே எங்களுடைய உற்சாகம் பொங்கிற்று. பரதேச கோலம் போன்ற மாப்பிள்ளை திரும்பி வீட்டுக்குள் வர முடியாதபடி அவரை சிலர் வளைத்து கொண்டு நின்றார்கள். மற்றவர்கள் கல்யாண வீட்டு பக்கம் போனார்கள். இதற்குள் ஏதோ கலாட்டா நடக்கிறது என்று தெரிந்து பெண் வீட்டார் ஆண் பெண் அடங்கலும் வீட்டு வாசலுக்கு வந்திருந்தார்கள். ஒரே கூச்சலும் குழப்பமா இருந்தது. தலைக்கு தலை பேச தொடங்கினார்கள். பெண்ணின் தகப்பனார் யார் என்று கோபாலகிருஷ்ணன் ஐயர் கேட்டார். இவர்தான் என்று ஒருவரை எல்லோருக்கும் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஐயர்வாள், உள்ளே போவோம், வாருங்கள், உட்கார்ந்து 2 வார்த்தை பேசலாம் என்றார் கோபாலகிருஷ்ண ஐயர். அவர் பெரிய மனுஷர், அந்தஸ்து உள்ளவர் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆதலால் சிலர் அப்படியே செய்கிறது, வாருங்கள் உள்ளே என்று அழைத்து போனார்கள். நாங்களும் உள்ளே போனோம். எங்களை தொடர்ந்து எல்லாரும் உள்ளே வந்து விட்டார்கள். தாழ்வாரத்தில் போட்டிருந்த பாயில் கோபாலகிருஷ்ண ஐயரும் சம்பந்தி பிராமணரும் வேறு சில பெரியவர்களும் உட்கார்ந்தார்கள். நாங்களும் சூழ்ந்து உட்கார்ந்தோம். இம்மாதிரி சமயங்களில் காரியத்தை மேற்போட்டு கொண்டு செய்கிற மனிதர்கள் சிலர் உண்டு அல்லவா? அப்படிப்பட்ட மனிதர் ஒருவர் ஷத்து ஷத்து என்றார். ஒரு நிமிஷம் மௌனம் குடிக்கொண்டது. அந்த மௌனத்தை பிளந்து கொண்டு விம்மி அழும் குரல் ஒன்று கேட்டது. எல்லோரும் அழுகை சத்தம் வந்த பக்கம் பார்த்தோம். அழுவது வேறு யாரும் இல்லை, மனக்குளத்தில் இருந்த மணப்பெண் தான். என் அருகில் இருந்த கல்யாண சுந்தரம் ராகவன் இந்த காட்சியை பார்க்க சகிக்கவில்லை. வெளியே போகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து போனான். வாசற்படியை கடக்கும் போது அவன் ஒரு தடவை திரும்பி மணப்பெண் இருந்த திசையை நோக்கியதை பார்த்தேன். அவன் கண்களில் அப்போது தோன்றிய இரக்கமும் கனிவும் எனக்கு ஒருவாறு நகைப்பை உண்டாக்கி பெண்ணின் அழுகை குரலினால் ஏற்பட்ட வேதனையை போக்கிற்று. பிள்ளையாண்டனுக்கு அசடு தட்டிவிட்டது என்று மனதில் எண்ணிக்கொண்டேன். அதற்கு தகுந்தாற்போல் அவனும் வெளியே போகாமல் நின்ற இடத்திலேயே நின்றான். ஒரு சத்திரி மணப்பெண்ணின் தாயாராதான் இருக்க வேண்டும். பெண்ணிடம் வந்து அவள் கையை பிடித்து, அசடே, என்னத்திற்காக அழுகிறாய்? தலையெழுத்து போல் நடந்துவிட்டு போகிறது என்று சொல்லி உள்ளே அழைத்து சென்றாள். இதையெல்லாம் கண்டும் கேட்டும் மனம் இலகிய கோபாலகிருஷ்ண ஐயர் பெண்ணின் தகப்பனாரை பார்த்து, என்ன சுவாமிகளே, உங்களை பார்த்தால் படித்த மனுஷர் மாதிரி தோன்றுகிறது. நீங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யலாமா? அந்த பெண்ணை இப்படி அளவிட்டு கல்யாணம் செய்து கொடுக்காமல் போனால் என்ன என்றார். அப்போது அந்த பிராமணனுக்கு திடீரென்று வந்த கோபத்தையும் ஆத்திரத்தையும் பார்க்க வேண்டுமே. நான் வேண்டாம் வேண்டாம் என்றுதான் முட்டிக்கொண்டேன். பொம்மநாட்டி சொன்னதை கேட்டு இப்படியாச்சு. சத்திரி புத்தி பிரயாளந்தா என்று சொல்லிவிட்டு தலையில் அடித்துக் கொண்டார். உள்ளே இருந்து ஒரு சத்திரியின் குரல், ஆமாம், எல்லாம் பள்ளிக்குத்தான் நான் ஒருத்தி இருக்கிறேனே என்று சொல்வது கேட்டது. அப்போது கோபாலகிருஷ்ண ஐயர் இன்னும் ஒன்று முழுகி போகவில்லையே. சாஸ்திரிகள் இந்த கல்யாணத்தை நிறுத்திவிட சம்மதம் என்று சொல்லிவிட்டார். நீங்கள் சம்மதிக்க வேண்டியதுதான் பாக்கி என்றார். 200 ரூபாய் வரையில் நான் பணம் செலவாயிருக்கிறதே, அதற்கு யார் வழி செய்கிறது என்று பெண்ணின் தகப்பனார் ஆத்திரமும் அழுகையுமாக கேட்டார். இவ்வளவுதானே என்றார் கோபாலகிருஷ்ண ஐயர். சட்டை பையிலிருந்து பணப்பையை எடுத்து அதிலிருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து வீசினார். இந்தாருங்கள், இதை இப்போது வைத்துக் கொள்ளுங்கள். பாக்கி 100 ரூபாய்க்கும் நானே ஏற்பாடு செய்கிறேன். எப்படியாவது அந்த குழந்தையை நீங்கள் படுகொலையில் தள்ளாமல் காப்பாற்றினால் போதும் என்றார். கோபாலகிருஷ்ண ஐயரின் தாராள குணத்தை பார்த்து அங்கே எல்லோரும் பிரமித்து போனார்கள். ஐயர்வாளுடைய தர்ம குணம்தான் உலக பிரசித்தியாச்சே, கேட்கவா வேண்டும் என்றார் ஒரு வைதிகர். நாங்கள் எல்லாம் 7-8 மைல் நடந்து வந்திருக்கிறோம். எங்களையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும். வெறுங்கையோடு போக சொல்லக்கூடாது என்றார் இன்னொரு வைதிகர். பிராமண சாபம் உதவாது, தலைக்கு 4 கொடுத்து அனுப்புங்கோ என்று ஒருவர் மத்தியஸ்தமாய் சொன்னார். பெரியவர் இன்னொரு 5 ரூபாய் நோட்டை எடுத்து வைதிகளில் முதன்மையானவரிடம் கொடுத்து எல்லோருக்கும் சரியாக கொடுத்துடுங்கோ என்றார். கர்ணன் என்றால் கர்ணன். இந்த கலியுகத்தில் எப்படிப்பட்ட தர்ம பிறப்பு யார் இருக்கா என்று இம்மாதிரி பேச்சுக்கள் எழுந்தன. எல்லோரும் வெளியே வந்தோம். கணபதி ராமசாஸ்திரிகளை மறுபடி கல்யாண வீட்டுக்குள் போக விடவில்லை. அப்படியே பஸ்ஸிலே கொண்டு போய் ஏற்றி அவருடைய சாமான்களை எல்லாம் கொண்டு வர சொன்னோம். அவரை சேர்ந்த மனுஷர்கள், பந்துக்களோ சிநேகிதர்களோ யாரும் வந்திருக்கவில்லை. ஒரு குமாஸ்தா பையன் மட்டும்தான் வந்திருந்தான். பாக்கி சாமான் வகையார்களை பார்த்து எடுத்துக்கொண்டு வரும்படி அவனிடம் சொல்லிவிட்டு பஸ்ஸை விட்டு கொண்டு கிளம்பினோம். எல்லோருக்கும் வெறு
வெகு உற்சாகம். உத்தேசித்து வந்த காரியம் வெற்றிகரமாக முடிந்து விட்டதல்லவா? ஏதோ பெரிய கோட்டையை பிடித்து ஜெயக்கொடி நாட்டிய சைனியத்தைப் போல் கர்வத்துடன் நகருக்கு திரும்பி வந்தோம். கணபதி ராம சாஸ்திரிகள் அப்புறம் ஒரு வாரம் வரையில் வெளியில் தலை காட்டவில்லை, கோர்ட்டுக்கும் வரவில்லை. ஆனால் வம்பு பிரியர்களும் அதிக பிரசங்களும் அவரை தேடி போய், என்ன சாஸ்திரிகளே, எங்களுக்கெல்லாம் தெரியாமல் கல்யாணத்தை முடிச்சிட்டீர்கள் போலிருக்கே, விருந்து ஏதாவது உண்டோ இல்லையா, சம்சாரத்தை அழைச்சுண்டு வந்தாச்சோ இல்லையோ, சீமந்த கல்யாணத்துக்காவது எங்களை கூப்பிடுங்கள் என்று இப்படியெல்லாம் பரிகாசம் செய்ததாக கேள்விப்பட்டேன். எனவே 2 நாளைக்கு ஒரு தடவை நான் போய் கொஞ்சம் அனுதாபத்துடன் பேசி அவரை தைரியப்படுத்தி விட்டு வந்தேன். அவரும் மனம் விட்டு தமது குறைகளை சொன்னார். என் தங்கைக்கு நான் எவ்வளவோ செய்தேன். அவருடைய குழந்தைகளை என் குழந்தைகளைப் போல் வளர்த்தேன். ஆயிரமாய் செலவழித்தேன். கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கடைசியில் என்ன ஆயிற்று? போய்விட்டார்கள். என்னை தனியாய் விட்டு விட்டார்கள். இந்த மாதிரி மனது உடைந்திருந்த போது அந்த பாவி பிராமணன் கல்யாண தரகன் வந்து சேர்ந்தான். அவனுடைய போதனையில் மயங்கி போய்விட்டேன். இல்லாவிட்டால் இந்த மாதிரி அசட்டுத்தனத்திற்கு ஆளாவேனா என்று இவ்வாறெல்லாம் சொன்னார். நானும் அவருக்கு அனுசரணையாக பேசி ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தேன். இதற்கிடையில் கல்யாண சுந்தரம் என்னுடைய காதை கடிக்க ஆரம்பித்தான். பையனுக்கு கல்யாணம் தன்றே கொஞ்சம் அசடு தட்டு போயிருந்தது என்பதை நான் கவனித்திருந்தேனே. ஆனால் பைத்தியம் இவ்வளவு முற்று போய் விடும் என்று எதிர்பார்க்கவில்லை. ராகவன், எல்லாருமாய் சேர்ந்து ரகளை பண்ணி கல்யாணத்தை நிறுத்தி வந்து விட்டமே, அந்த பெண்ணுடைய கதி என்ன ஆயிற்று என்று அடிக்கடி என்னை கேட்க தொடங்கினான். ஒரு தடவை அவனுடைய தொந்தரவை பொறுக்காமல், நான் என்னை பண்ண சொல்கிறாய்? எனக்கோ கல்யாணம் ஆகிவிட்டது. நீதான் பிரம்மச்சாரி, வேணுமானால் கல்யாணம் செய்து கொள்ளேன் என்றேன். எனக்கு பூரண சம்மதம் என்றான் கல்யாண சுந்தரம். அப்படியானால் என்ன தயக்கம் என்று கேட்டேன். என்ன தயக்கமா? எனக்கு சம்மதம் இருந்தால் சரியாய் போய்விட்டதா? அப்பா அம்மா அல்லவா சம்மதிக்க வேண்டும். ராகவன், இந்த உபகாரம் நீதான் செய்ய வேண்டும். அப்பாவிடம் சொல்லேன் என்றான். சரியா போச்சு போ. ஏதோ உங்க அப்பா வீரிடம் ஜூனியரா இருந்தது 10-50 சம்பாதிப்பது உனக்கு பிடிக்கவில்லையாக்கும். என்னால் முடியாதப்பா. உன் அம்மாவின் காதில் விழுந்தால் அப்புறம் நான் இந்த வாசற்படி ஏற வழி இல்லாமல் போய்விடும் என்றேன் நான். கல்யாண சுந்தரத்தின் பேச்சை விளையாட்டாகவே பாவித்து தள்ளிவிட பார்த்தேன். அதற்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. வேலை ஒன்றும் ஓடாமல் அவன் தவிப்பதையும், அடிக்கடி பெருமூச்சு விடுவதையும், ராத்திரி தூங்காதவனைப் போல் முகம் வெளிரி கிடைப்பதையும், அதையும் இதையும் பார்த்த பின் ஏதேது பெரியொரு பிள்ளையார் பிடிக்க போய் அது குரங்காய் முடிந்து விட்டது என்று எனக்கு பெருங்கவலையாய் போய்விட்டது. பையனோ, நீ வேணா பார்த்து கொண்டே இரு ராகவன். ஒரு நாளைக்கு நான் என் அறையில் தூக்கு போட்டு கொண்டு செத்து வைக்க போகிறேன். எங்கள் அப்பாவும் அம்மாவும் அப்புறம் சந்தோஷமா இருக்கட்டும். சஷ்டிய பூர்த்தி கல்யாணம் கூடத்தான் வரப்போகிறது. பிள்ளை செத்து போனால் அவர்களுக்கு என்ன என்று இம்மாதிரியெல்லாம் தப்பி தப்பி பேச ஆரம்பித்து விட்டான். அப்பாவிடம் நீயே சொல்லேன் என்றால் அதற்கு அவனுக்கு தைரியம் வரவில்லை. நாங்கள் எல்லோரும் குலசேகரபுரத்திற்கு போய் கல்யாணத்தை நிறுத்திவிட்டு வந்து ஒரு வாரம் இருக்கும். ஒரு நாள் காலையில் கணபதிராம் சாஸ்திரிகள் வந்து ஒரு ஆள் பெரியவருக்கு கடிதம் கொண்டு வந்தார். அப்போது பெரியவரின் அறையில் நான் இருந்தேன். அவர் கடிதத்தை பிரித்து படித்து விட்டு, கேட்டாயா ராகவன் சமாச்சாரத்தை? மாமூன்றுக்காரர்கள் கணபதிராம சாஸ்திரிகள் வீட்டுக்கு வந்திருக்கிறார்களாம். என்னை அவசரமாய் வந்து விட்டு போக வேணும் என்று எழுதியிருக்கிறார் என்றார். இதை கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த கல்யாண சுந்தரத்தை பார்த்து, வண்டி எடுக்க சொல்லு என்று அவர் கோரவே கல்யாணம் வெளியேறினார். ஏதேது அந்த மாமூண்டுக்காரர்கள் பழைய பேர் வழிகள் போல் இருக்கிறது. சாஸ்திரிகள் விடமாட்டேன் என்கிறார்களாம். கல்யாணத்துக்கு செலவான பாக்கி பணத்தையும் கேட்க வந்திருக்கிறார்களோ என்னமோ தெரியவில்லை என்று சொல்லிக்கொண்டே பெரியவர் எழுந்து, நீயும் வா, அந்த தமாசையும் பார்த்து விட்டு வரலாமே என்றார். அவர் கூப்பிடாமலே நான் போக தயாரா இருந்தேன். வீட்டு வாசலுக்கு வந்ததும் நான் எண்ணியபடியே கல்யாண சுந்தரம் டிரைவரின் ஆசனத்தில் உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன். பெரியவர் வண்டிக்குள் உட்கார்ந்த பிறகுதான் அதை கவனித்தார். நீ என்னத்திற்கு வருகிறாய் கல்யாணம் என்றார். டிரைவரை காணோம் என்று சொல்லிக்கொண்டே வண்டியை ஓட்டினான் கல்யாணம். ஆனால் டிரைவர் செட்டுக்குள்ளே தான் இருந்திருக்க வேண்டும் என்பது எனக்கு சிறிதும் சந்தேகம் இல்லை. கணபதி ராம சாஸ்திரிகளின் வீட்டிற்குள் நுழைந்ததும் முன்புறத்து ஹாலில் சாஸ்திரிகளும் மாமூன்று வைத்தீஸ்வர ஐயரும் உட்கார்ந்திருப்பதை பார்த்தோம். நாங்களும் போய் உட்கார்ந்தோம். ஹாலினுடைய மற்ற புறத்தில் ஒரு வாசற்படி இருந்தது. அதற்கப்பால் இருந்த காமிரா உள்ளில் 2 சத்திரிகள் நின்று கொண்டிருந்தார்கள். ஹாலுக்குள் நுழையும் போதே அவர்கள் இன்னார் என்று நான் தெரிந்து கொண்டேன். வைத்தீஸ்வர ஐயரின் சம்சாரமும் பொண்ணும் தான். எதற்காக இவர்கள் சாஸ்திரிகளின் வீடு தேடி வந்திருக்கிறார்கள்? கல்யாண பெண்ணையும் கூட அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்களே, இதென்ன வேடிக்கை? சாஸ்திரிகள் பேச ஆரம்பித்ததும் ஒருவாறு விஷயம் புரிந்தது. அய்யர்வாள், இவர்கள் என்னை பெரிய தர்ம சங்கடத்தில் விட்டிருக்கார்கள். பெண்ணை அழைத்து கொண்டு வந்து கல்யாணம் செய்து கொண்டால்தான் ஆட்சி என்கிறார்கள். நான் எவ்வளவோ மறுத்து சொல்லியும் கேட்கவில்லை. நீங்கள் தான் இவர்களுக்கு புத்தி சொல்லி திருப்ப வேண்டும் என்றார். உடனே வைத்தீஸ்வர ஐயர் ஆரம்பித்தார். பணக்காரர்களுக்கு ஏழைகளின் கஷ்டம் தெரிகிறது இல்லை.
என் கையில் காலனா கூட கிடையாது. வேலை போய் 3 வருஷத்துக்கு மேல் ஆச்சு. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிறோம். பெண்ணுக்கோ வயதாகி விட்டது. இந்த காலத்திலே சாதாரணமாக வரம் கிடைப்பது கஷ்டமா இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஒரு தடவை நிச்சயமாகி தட்டி போச்சு என்றால் அப்புறம் எவன் கல்யாணம் பண்ணி கொள்ள வருவான்? நீங்கள் பாட்டுக்கு தடாபுடலாய் வந்து கல்யாணத்தை நிறுத்திவிட்டு வந்து விட்டீர்கள். பொறுப்பு என் தலையில் தானே விழுந்திருக்கிறது. நீங்களா வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீர்கள்? இந்த சமயத்தில் உள்ளே கதவு ஓரத்தில் நின்று கொண்டிருந்த அம்மாள் ஒரு அடி முன்னால் வந்து, ஏன் இவ்வாழத்தில் கூட ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகாமல் இருக்கானாமே, வேணுமானால் பண்ணி கொள்ளட்டுமே என்றாள். பலே, சத்திரிகள் என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும். கல்யாண சுந்தரத்தை திரும்பி பார்த்தேன். அவன் சட்டென்று எழுந்து வெளியே போனான். இதுவரையில் பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்த கோபாலகிருஷ்ண ஐயருக்கு கல்யாணம் வெளியில் போனதும் கொஞ்சம் தைரியம் வந்தது. சரிதான் ஐயா, உங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம். இந்த காலத்துல வீட்டுக்கு வீடுதான் வாசற்படியா இருக்கிறது. யாருக்குதான் சிரமம் இல்லை. அதற்காக ஒரு பெண்ணை பலவந்தமாக படுகுழியில் தள்ளி விடுகிறதா என்றார். அதற்கு உள்ளே இருந்த அம்மல், குழியிலே தள்ளுவானே, பெத்து வளர்த்தவளுக்கு இல்லாத அக்கறை அசல் மனசாலுக்கு எப்படி வந்துவிடும்? நாங்கள் அப்படி ஒன்றும் காட்டு மிராண்டிகள் அல்ல. பெண்ணின் சம்மதம் கேட்டுக்கொண்டுதான் தீர்மானித்தோம். அவ்வளவு சந்தேகம் இருந்தால் நீங்கள் அவளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கோ என்றாள். கமலா, இப்படி இங்கே வா, மாமா கேட்கிறதுக்கு பதில் சொல்லு என்றார் வைத்தீஸ்வர ஐயர். அவருடைய சம்சாரம், போடி அம்மா போ, வெக்கப்படாமல் உள்மனதிலுக்கு சொல்லு, அப்புறம் எங்களை போட்டு தொலைக்காதே என்றாள். வைத்தீஸ்வர ஐயர் மறுபடியும், உங்களுக்கு வாஸ்தவத்தை சொல்கிறேன். ஒரு தடவை தட்டி போன பிறகு மறுபடியும் எங்கே வர எங்களுக்கு இஷ்டமில்லைதான். இந்த பெண் தான் பிடிவாதம் பிடிச்சு இவரை தான் கல்யாணம் பண்ணி கொள்வேன் என்று அடம் பண்ணி எங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். உண்டா இல்லையா என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார். இதற்குள் கமலா நாங்கள் இருந்த இடத்திற்கு சமீபம் வந்தாள். கோபாலகிருஷ்ண ஐயரை நேருக்கு நேர் பார்த்தார். எங்கள் அப்பா சொன்னது அவ்வளவும் நிஜம். எனக்கு இவாளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் இஷ்டம். என் சம்மதத்தின் மேலே தான் எங்க அப்பாவும் அம்மாவும் என்னை அழைச்சிட்டு வந்தா. என்னை ஒருவரும் பலவந்தம் பண்ணவில்லை என்று கணீர் என்று சொன்னார். கோபாலகிருஷ்ண ஐயர் திகைத்து போய்விட்டார். மெதுவாக சமாளித்துக் கொண்டு, அப்படியானால் கல்யாணத்தன்றைக்கு அப்படி ஏன் அம்மா விம்மி விம்மி அழுதாய் என்று கேட்டார். எப்படியும் பெரிய வைக்கில் தான் என்று நான் மனதிற்குள் எண்ணினேன். ஆனால் கமலா அந்த பெரிய வைக்கிலேயே முதுகுக்கு மண் காட்டி விட்டாள். கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாததற்காக நான் ஒன்றும் அழவில்லை. நீங்கள் எல்லாம் திடீரென்று வந்து அமர்க்களம் பண்ணையதை பார்த்துதான் எனக்கு ஆத்திரம் தாங்காமல் அழுகை வந்தது. பேஸ் அம்மா பேஸ், ரொம்ப கட்டிக்காரி நீ. உனக்கே சம்மதமானால் எங்களுக்கு என்ன ஆட்சேபம்? சாஸ்திரிகள் நானும் ரொம்ப நாள் சிநேகிதர்கள். அவருக்கு உன்னை போன்ற சமத்து பெண் கிடைத்ததில் எனக்கு பெரிய சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு கோபாலகிருஷ்ண ஐயர் எழுந்திருந்தார். அப்பா, அவள் கொடுத்த பணத்தை அவளிடமே திருப்பி கொடுத்து விடுங்கள் என்றாள் கமலா. வைத்தீஸ்வர ஐயர் சட்டைப்பையிலிருந்து 100 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினார். வேண்டாம் வேண்டாம், என்னால் நேர்ந்த நஷ்டத்துக்கு ஈடாக இருக்கட்டும் என்று மறுதளித்து விட்டு பெரியவர் வெளிக்கிளம்பினார். வண்டி கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதும் கோபாலகிருஷ்ண ஐயர், எல்லாம் அந்த பொம்மநாட்டியின் வேலை. பழைய கைகாரி அவள். புருஷனை கண்ணில் விரல் கொடுத்து ஆட்டி வைக்கிறாள். அவன் சுத்த ஹென் பெக்குடு, சுய புத்தியே கிடையாது. தாயாருக்கு தகுந்த பெண், வெகு சமத்து. அம்மா சொல்லி கொடுத்த பாடத்தை நன்றாய் ஒப்புவிக்கிறது. என்னமோ பாவம் அதன் தலையெழுத்து. அந்த கிழவனை கட்டி கொண்டு காலம் கழிக்கணும்னு இருக்கின்றார். கல்யாண சுந்தரம் என்னமோ சொன்னான். சரியாய் காதில் விழவில்லை. நான் யோசனையில் ஆழ்ந்திருந்தேன். சற்று முன் கணபதிராம சாஸ்திரிகளின் வீட்டில் நடந்த நாடகத்தில் ஒரே ஒரு மறைப்பொருள் இருப்பதாக எனக்கு தோன்றியது. அது என்னவா இருக்கும்? நடந்ததெல்லாம் சரிதான். எல்லாரும் ஒளிவு மறைவில்லாமல் மனம் விட்டு பேசியது போல் நான் காணப்பட்டது. ஆனாலும் இன்னதென்று விளங்காத ஒரு வேதனை என்னை பிடுங்கி தின்றது. ஏதோ ஒரு ரகசியம், புலப்படாத மர்மம் கட்டாயம் இருக்கிறது. அது என்னவா இருக்கும்? வழியிலே என்னுடைய சொந்த வீடு இருந்தது. நான் இறங்கிக் கொள்கிறேன், சாப்பிட்டு விட்டு மத்தியானம் வருகிறேன் என்றான். அன்று கோர்ட் இல்லை. என்னை வீட்டில் இறக்கிவிட்டு வண்டி போய்விட்டது. பிற்பகல் 3 மணிக்கு நான் பெரியவர் வீட்டுக்கு போன உடனே வேலைக்காரன், நீங்க வந்தாச்சா என்று ஐயா கேட்டாங்க. வந்த உடனே மேலே வர சொன்னாங்க என்றான். மாடியில் பெரியவர் ஏதோ கோபமாக பேசும் சத்தமும் அதற்கு கல்யாணம் படபடவென்று பதில் சொல்லும் சத்தமும் கேட்டது. சரி, பையன் வாயை திறந்து பேசிவிட்டான். பெரியவர் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருக்கிறார். இந்த சங்கடத்தில் நான் அகப்பட்டு விழிக்கப் போகிறோமோ என்று எண்ணிக்கொண்டே மேலே போனேன். சாய்வு நாற்காலி சாய்ந்து கொண்டிருந்த பெரியவர் என்னை கண்டதும் நிமிர்ந்து உட்கார்ந்து கேட்டாயா ராகவன், இந்த பையனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. எனக்கு கல்யாணம் பண்ணியவை என்று வெக்கம் இல்லாமல் கேட்க ஆரம்பித்து விட்டான். அதோடு இல்லை, அந்த அதிக பிரசங்கி பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள போகிறானாம் என்று கூச்சல் போட்டார். ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்திருந்த கல்யாணம் எழுந்து நின்று கொண்டார். யார் அதிக பிரசங்கி? அந்த பெண் அப்படி என்ன
பிரசங்கித்தனம் பண்ணி விட்டது. அதிக பிரசங்கித்தனம் நாம் தான் செய்தோம். நமக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்தில் போய் தலையிட்டு ஒரு கல்யாணத்தை நிறுத்தி விட்டு வந்தது அதிக பிரசங்கித்தனம் இல்லையாக்கும். கேட்டாயா ராகவன், கேட்டுண்டாயா என்கிறேன். எல்லாத்தையும் நன்னா கேட்டுக்கோ என்றார் பெரியவர். கல்யாணம் மறுபடியும் சேரினார். என்னத்தை கேட்கிறது? அந்த அம்மாள் கேட்டாலே ஒரு கேள்வி, அதற்கு என்ன பதில் சொல்றேன்? உங்க ஆத்துலயும் ஒரு பிள்ளை இருக்காமே, அதற்கு கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறதானே என்று கேட்டாலே, இல்லையோ அதற்கு பதில் சொல்ல உங்களுக்கு வாய் இல்லையா? கல்யாணத்தை மாத்திரம் போய் என்னத்துக்காக தடை செய்தோம்? பிசகுடாப்பா, பிசகுதான். என் பேரையிலே பிசகுதான். அந்த பெண் 90 வயது கிழவனை வேணும்னாலும் கல்யாணம் பண்ணி கொள்ளட்டும். அந்த அதிக பிரசங்கி எனக்கு நாட்டு பெண்ணாக வர வேண்டாம். அந்த வாயாடி பொம்மநாட்டியும் அந்த ஹென் பெக்கடு ஹஸ்பண்டும் எனக்கு சம்பந்திகளாக வரவும் வேண்டாம் என்றார் பெரியவர். உங்களுக்கு வேண்டாம் என்றால் சரியாக போய்விட்டதா? உலகமெல்லாம் உங்கள் சௌரியத்துக்காகவே தானே ஏற்பட்டது. தேசத்தொண்டு, சமூக தொண்டு என்று பேசுகிறதெல்லாம் இந்த லட்சணம் தான். சொந்த காரியம் என்று வந்தால் பறந்து விடுகிறது. இந்த மாதிரி எல்லோரும் பிரத்தியாருக்கு வாத்தியாரா இருக்கும் வரையில் நம்முடைய தேசம் எங்கே உருப்பட போகிறது என்றான் கல்யாணம். கேட்டுண்டாயா ராகவன், கேட்டுண்டாயா? இவன் எப்போ இப்படியெல்லாம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டானோ அப்புறம் நான் இவனோட பேசுறதுக்கே தயாரா இல்லை. எங்கேயாவது போக சொல்லு, என்னவாவது பண்ண சொல்லு என்றார் பெரியவர். பேசாமற் போனால் ரொம்ப மோசமாய் போச்சாக்கும் என்று கல்யாணம் முணுமுணுத்தான். இதுவரையில் நான் வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருந்தேன். இப்போது அப்பா பிள்ளை பேச்சில் முட்டுக்கட்டை ஏற்பட்டு விட்டபடியால் நான் தலையிட வேண்டியது அவசியமாக போய்விட்டது. கல்யாணம், இவ்வளவு கோபமும் தாபமும் என்னத்திற்காக? உன் மனதில் இருக்கிறதை நிதானமாக சொல்லே என்றேன். நிதானமாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் நிதானமாய் சொல்லி அழுதாயிடுத்து. நான் அந்த பெண்ணை தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன். அப்பா சம்மதிலாச்சு. இல்லாவிட்டால் அட பாவி, நான் சம்மதிச்சாலும் உங்க அம்மா சம்மதிக்க மாட்டாளடா. ஊரை 2 பண்ணிடுவாளே. நல்ல வேலையா அவள் இப்போது பெண்ணாத்துக்கு போயிருக்காள். இங்கே இருந்தால் இதற்குள்ள ரகலா இருக்குமே என்றார் பெரியவர். நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனா அம்மா பண்ணிக்க போறாளா? சற்று முன்னாலே மாமூன்றுக்காரரே ஹென் பெக்கல் என்று சொன்னீர்களே, நீங்கள் மாத்திரம் என்னவாம் என்று கல்யாணம் பளிச்சென்று கேட்டார். இப்படி கேட்கிறானே பாவி, பெரியவருக்கு நிஜமாகவே கோபம் வந்துவிடப் போகிறது என்று ஒரு கணம் பயந்து போனேன். நல்ல வேலை, நான் பயந்ததற்கு நேர்மாறாக காரியம் நடந்தது. கோபாலகிருஷ்ண ஐயர் குபீர் என்று சிரித்து விட்டார். பெரியவருக்கு எப்போதுமே நகைச்சுவை உள்ளவர் என்று பெயர் உண்டு. எதிராளி மடக்கிவிட்டால் அவர் கோபம் கொள்ள மாட்டார். கோபப்பட்டால் கட்சி அடியோடு போய்விடும் என்று அவருக்கு தெரியும். ஆகையால் சிரித்து மழுப்புவார். இப்போதும் அப்படித்தான் பண்ணினார். சிரித்து கொண்டே, ஆமாண்டாப்பா, ஆமா, நான் ஹென் பெக்கடுதான். என்னை பார்த்தாவது நீ எச்சரிக்கையாயிரு. அசட்டு பிசட்டு காரியம் பண்ணிவிட்டு அப்புறம் அகப்பட்டுண்டு முழிக்காத என்றார். அந்த நிலைமையை சமாளிப்பதற்கு ஒத்தாசையாக பேச்சை திருப்ப எண்ணி, நானும் பையனுக்கு வயதாகி விட்டதோ இல்லையோ, நீங்கள் பாட்டுக்கு வந்த பெண்ணையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தால் என்ன பண்ணுகிறது? இப்படிதான் ஏதாவது விபரீதமாய் வந்து சேரும் என்றேன். என் மேல என்ன தப்பு ராகவன்? அவன் அம்மா தான் அப்படி பண்ணியிருக்கா. இப்போது கூட கையில 3 ஜாதகம் இருக்கு. ஒரு ஜில்லா ஜட்ஜி பெண், ஒரு ஐசிஎஸ்சியின் பெண், ஒரு 300 காணி பண்ணையாரின் பெண். அடுத்த வாரத்திற்குள்ளே ஏதாவது ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணி கல்யாணம் செய்து வைக்கிறேன். இவனை மட்டும் அம்மா பேச்சை கேட்காமல் சம்மதிக்க சொல்லு என்றார். அதெல்லாம் முடியவே முடியாது. நான் இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்றான் பிள்ளையாண்டான். இதற்குள் வாசலில் வண்டி சத்தம் கேட்கவே யார் என்று ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன். கணபதி ராம சாஸ்திரிகள் வண்டியிலிருந்து இறங்கி கொண்டிருந்தார். இதென்ன கூத்து, சாஸ்திரிகள் வருகிறாரே, நம்மை விடமாட்டார் போலிருக்கிறதே என்றேன். வரட்டும் வரட்டும், என்ன வந்தாலும் அனுமதிக்க வேண்டியதுதான். எந்த வேலையில அந்த கல்யாணத்தை நிறுத்துவதற்காக கிளம்பினமோ தெரியவில்லை என்றார் பெரியவர். கணபதி ராம சாஸ்திரிகள் மேல் மாடிக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் காலையில் பார்த்த மாதிரி அமைதியான தோற்றமுடையவராய் இல்லை. முகமே மாறுபட்டிருந்தது. உடம்பெல்லாம் வியர்வை துளித்திருந்தது. நடக்கும் போது கால் தடுமாறிற்று. சுருங்க சொன்னால் திடீரென்று 10 வருஷம் அதிக வயதானவரை போல் காணப்பட்டார். என் மாதிரியே கல்யாணமும் அவனுடைய தகப்பனாரும் அதிசயத்துடன் அவரை நோக்கினார்கள். பெரியவர், என்ன சாஸ்திரிகளே, விஷயம் என்ன? உடம்புல ஏன் இவ்வளவு படவெடுப்பு? உட்காருங்கள், உட்கார்ந்து நிதானமா சொல்லுங்கள் என்றார். கணபதி ராம சாஸ்திரிகள் சாய்வு நாட்களில் தோப்பென்று விழுந்தார். தொண்டை அடைக்க தழுதழுத்த குரலில், இங்க எல்லாருமா சேர்ந்து என்னை மகா பாபத்திலிருந்து காப்பாற்றினீர்கள் என்றார். உடனே முகத்தை துணியினால் மூடிக்கொண்டார். விம்மல் சத்தம் கேட்டது. அவரை ரொம்பவும் ஆசுவாக பிடித்தோம். எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என் மனதில் மட்டும் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று நான் எண்ணியது சரி. அது இப்போது வெளியாக போகிறது என்று தோன்றிற்று. அன்று குலசேகரபுரத்துக்கு நீங்கள் இன்னும் 1/2 மணி நேரம் கழித்து வந்திருந்தால் எப்பேற்பட்ட விபத்து நேர்ந்திருக்கும். அதை நினைத்தாலே எனக்கு பயங்கரமா இருக்கிறது. இதோ பாருங்கள், என் உடம்பில்
மயிர் சிலிர்த்திருக்கிறது என்றார் சாஸ்திரிகள். நாங்கள் பார்த்தோம். அவர் உடம்பிலே ரோமங்கள் குத்தி கொண்டுதான் நின்றன. என் கை நடுங்குகிறதை பாருங்கள் என்றார். பார்த்தோம். கை நடுங்கிக் கொண்டிருந்தது. சமாச்சாரம் என்ன சாஸ்திரிகளே? ஏதாவது நடவடிக்கை எடுத்துக் கொள்வது அவசியமா இருந்தால் சீக்கிரம் சொல்லுங்கள். நானே தேவலை என்றார் பெரியவர். அந்த மாமூன்றுக்காரர்கள் ஒருவேளை சாஸ்திரிகளை கொலைகளை செய்ய முயற்சித்தார்களோ என்ற சந்தேகம் பெரியவருக்கும் உதிர்த்திருக்க வேண்டும். அதனால்தான் நடவடிக்கையை பற்றி அவர் பிரஸ்தாபித்தார். கணபதி ராம சாஸ்திரிகள் கொஞ்சம் தயங்கி யோசனை செய்துவிட்டு அடியே பிடித்துதான் சொல்லியாக வேண்டும் என்றார். பேசாய் சொல்லுங்கள், நிதானப்படுத்திக் கொண்டு சொல்லுங்கள் என்றார் பெரியவர். எங்களுக்கெல்லாம் வியப்பையும் பரபரப்பையும் பயங்கரத்தையும் மகிழ்ச்சியும் மாறி மாறி உண்டாக்கி வந்த பின்வரும் அதிசயமான விவரத்தை கணபதி ராம சாஸ்திரிகள் கூறினார். நீங்கள் காலையில் என் வீட்டிலிருந்து கிளம்பி போன பிறகு எனக்கு இன்னது செய்வதென்று தெரியவில்லை. ஆரம்பத்திலிருந்து எனக்கு கல்யாணம் செய்து கொள்வதில் இஷ்டம் கிடையாது. துர்போதனையில் மயங்கி போய் சம்மதித்து விட்டேன். குலசேகரபுரத்தில் கல்யாணத்தன்றைக்கு கூட எனக்கு மன நிம்மதி இல்லை. நீங்கள் வந்து தடுத்ததும் நல்லதாய் போயிற்று என்று நினைத்து கொண்டு கிளம்பி விட்டேன். இன்றைக்கு இவர்கள் மறுபடியும் வந்து சேர்ந்ததும் உங்களை கூப்பிட்டு அனுப்பினேன். நீங்கள் வந்தால் எப்படியும் அவர்களை திருப்பி அனுப்பி விடுவீர்கள் என்று நினைத்தேன். நீங்கள் திரும்பி வந்து விட்டீர்கள். நீங்கள் வந்த பிறகு அவர்களை இன்னும் நிர்பந்தப்படுத்த ஆரம்பித்தார்கள். நான் யோசனை செய்து ஒரு தீர்மானத்திற்கு வந்தேன். உங்கள் பெண்ணின் இஷ்டத்தினால் தான் வந்திருப்பதாய் சொல்கிறீர்கள். இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவளிடம் தனியாக சற்று நேரம் பேச வேண்டும். பேசி உங்கள் நிர்பந்தத்தினால் அவள் வரவில்லை என்று நிச்சயமாக தெரிந்து கொண்ட பிறகுதான் முடிவாக பதில் சொல்வேன் அப்படின்னு என்றேன். அவர்கள் கொஞ்சம் கூட ஆட்சேபிக்காமல் அதற்கு சம்மதித்தார்கள். பெண்ணை அந்த ஹாலிலே விட்டுவிட்டு உள்ளே சென்றார்கள். நான் அந்த பெண்ணை பார்த்து, கமலா, உன் அப்பாவிடம் நான் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னை இவர்கள் நிர்பந்தப்படுத்தவில்லை என்றது நிஜம்தானா என்று கேட்டேன். நிஜம்தான். அவர்கள் என்னை நிர்பந்தப்படுத்தவே இல்லை. நான் தான் அவர்களை நிர்பந்தப்படுத்தி அழைத்து வந்தேன் என்றார். அப்படியானால் நிஜத்தை சொல்லு. என்னத்திற்காக என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமென்ற? அப்படி அப்பா அம்மாவை பிடிக்கவில்லையா? அவர்களுடன் இருப்பது கஷ்டமா இருக்கிறதா என்று கேட்டேன். கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்களுடன் இனிமேல் இருக்க எனக்கு இஷ்டமில்லை என்று அந்த பெண் சொன்னாள். ஏன் என்று கேட்டேன். அவள் பதில் சொல்ல தயங்கினாள். நான் உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் வாழ்நாள் முழுவதும் உன்னோடு காலம் கழிக்க வேண்டுமே. உன்னிடம் எனக்கு பூரண நம்பிக்கை இருந்தால்தானே அது முடியும். இப்பொழுது நீ நிஜத்தை சொல்லாவிட்டால் உன்னிடம் எப்படி எனக்கு நம்பிக்கை ஏற்படும் என்று கேட்டேன். நான் நிஜத்தை சொல்கிறேன். ஆனால் அதற்காக என்னை நீங்க நிராகரிக்க கூடாது. அப்பா அம்மாவிடம் நான் சொல்வதை சொல்லவும் கூடாது என்று கெஞ்சுகிற குரலில் சொன்னாள். அதெல்லாம் நான் ஒன்றும் வாக்களிக்க முடியாது. முதலில் நீ நிஜத்தை சொல்லு. உன்னிடத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டானால் அதற்கு பிறகு முடிவு சொல்கிறேன் என்றேன். அப்பாவும் அம்மாவும் ரொம்ப தரித்திரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பாவுக்கு வேலை போய் 3 வருஷம் ஆகிவிட்டது. எனக்கு 5 பேர் தம்பி தங்கைகள். வீட்டிலே சில நாளைக்கு சாப்பாடு கூட கிடைக்கிறதில்லை. நீங்கள் பணக்காரர் என்று எனக்கு தெரியும். உங்களை கல்யாணம் செய்து கொண்டால் அவர்களுக்கெல்லாம் ஒத்தாசை செய்யலாம் என்ற ஆசைதான். நிஜத்தை சொல்லிவிட்டேன். அப்புறம் நீங்கள் விட்ட வழி விடுங்கள் என்றாள். என் மனது இறங்கி விட்டது. ஆனாலும் ஒருவாறு மனதை கடினப்படுத்தி கொண்டு, அப்படியானால் உங்கள் அப்பா அம்மாவின் கஷ்டத்தை பார்க்க சகிக்காமல் என்னை கல்யாணம் பண்ணி கொள்ள சம்மதித்தாய் என்று சொல்லு. அவர்களுக்கு ஒன்றும் ஒத்தாசை செய்ய முடியாது என்று நான் சொல்லிவிட்டால் என்ன பண்ணுவாய் என்றேன். கல்யாண செலவு எதிர்ஜாமீனாவது இல்லாமல் போய் விடுமோ இல்லையோ, என்னை இத்தனை நாள் வளர்க்கிறதுக்கே அவர்கள் எத்தனையோ பண செலவு ஆகியிருக்கிறது. ரொம்ப அழகா இருக்கே நீ சொல்கிறது. பெண்ணை வளர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெற்றவர்களுடைய கடமை. இதற்காக நீ என்னத்திற்கு கவலைப்பட வேண்டும்? பெற்றவளாயிருந்தால் நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் அவள் என்னை பெற்றவள் இல்லை. என்னுடைய சொந்த அப்பா அம்மா இல்லை. எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்லுகிறாய்? நிஜமாகவா என்று கேட்டேன். உங்களுக்கு புண்ணியம் உண்டு. கொஞ்சம் மெதுவாய் பேசுங்கள். நான் இதையெல்லாம் உங்களிடம் சொன்னதாய் அவர்களுக்கு தெரியக்கூடாது. 1 மாதத்துக்கு முன்னாலேதான் எனக்கே தெரிஞ்சது. ஒரு நாளைக்கு அப்பாவும் அம்மாவும் தனியாக கதவை சாத்திண்டு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். என் கல்யாண விஷயமாகத்தான் பேசுகிறார் என்று தெரிந்து கொண்டு நான் ஒட்டு கேட்டேன். அதுக்காக கமலாவை பழி கொடுக்கணும் என்கிறாயா என்று அப்பா சொன்னார். அதற்கு அம்மா, பழி கொடுக்கிறது என்ன? நல்ல பணக்கார இடத்துல தானே கொடுக்க போகிறோம். நடு சாலையில அனாதையாக கிடந்த குழந்தையை எடுத்து 13 வருஷமா வளர்க்கலையா? அவளுக்கு நம்ம சொந்த குழந்தைக்கும் ஏதாவது வித்தியாசம் பாராட்டினோமோ? அவள் வந்த முகூர்த்தம் நமக்கு 4-5 குஞ்சு குழந்தைகள் ஏற்பட்டிருக்கின்றன. தரித்திரமோ பிடுங்கி தின்கிறது. இத்தனை வருஷமாய் அவளை வளர்த்ததற்கு அவளால நமக்கு ஏதாவது உபகாரம் ஏற்படட்டுமே, அதில் என்ன பிசகு என்று சொன்னார். அப்போதுதான் எனக்கு தெரிந்தது. அப்படி 13 வருஷம் என்னை வளர்த்தவளுக்கு நான் பதிலுக்கு உபகாரம் கட்டாயம் செய்யணும் என்று தீர்மானம் செய்து கொண்டேன். அதனால்தான் உடனே உங்களை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்தேன்.
உங்களுடைய நல்ல குணத்தை பார்த்த பிறகு அந்த உறுதி அதிகமாயிற்று. நிஜத்தை சொல்லிவிட்டேன். நீங்கள் என்னை கைவிட்டால் திருப்பி அவரது வீட்டுக்கு தான் நான் போகப் போவதில்லை. வழியில் எங்கேயாவது ரயிலிருந்து குதித்தாவது உயிரை விட்டு விடுவேன் என்றாள். இந்த அதிசயமான விவரத்தை கேட்டுக்கொண்டு நான் ஸ்தாபமாய் உட்கார்ந்திருந்தேன். என் நெஞ்சு மட்டும் எதனாலும் படீர் படீர் என்று அடித்துக் கொண்டிருந்தது. ஒரு பெரிய சந்தேகம், பயங்கரமும் ஆனந்தமும் கலந்த சந்தேகம் என் மனதில் உதித்து விட்டது. இப்போது உனக்கு வயது என்னம்மா என்று கேட்டேன். 16 என்றார். உன் சொந்த அப்பா அம்மாவை பற்றி ஏதாவது ஞாபகம் இருக்கா என்று கேட்டேன். ஒன்றுமே ஞாபகம் இல்லை என்றாள். உன்னை எங்கே கண்டெடுத்தார்களாம், அதாவது தெரியுமா என்று கேட்டேன். கும்பகோணம் மகாமதத்தின் போது அகப்பட்டதாக பேசிக் கொண்டார்கள் என்று அவள் சொன்னதும் என்னுடைய பரபரப்பு அளவு கடந்து விட்டது. இங்கே வாம்மா, கொஞ்சம் வலது காதை மடித்து காட்டு என்றேன். அவள் தயங்கியதை பார்த்துவிட்டு, பயப்படாதே அம்மா, இப்படி வா, ஒரு அடையாளத்துக்காக கேட்கிறேன் என்றேன். அவள் அருகில் வந்ததும் அவளுடைய வலது காதை மடித்து விட்டு பார்த்தேன். அதன் பின்னால் 3 கருப்பு மச்சங்கள் பளிச்சென்று தெரிந்தன. என் கண்ணே, நீ என் சொந்த பெண்ணடி என்று கத்திக்கொண்டே அவளை கட்டிக்கொள்ளப் போனேன். திடீரென்று கண் இருண்டு வந்தது. கீழே விழுந்து விட்டேன். இப்படி சொல்லிவிட்டு கணபதி ராம சாஸ்திரி நிறுத்தினார். என் மனதில் காலையிலிருந்து உறுத்தி கொண்டிருந்த மர்மமான விஷயம் இன்னென்று இப்போது விளங்கிவிட்டது. அது கணபதி ராம சாஸ்திரிக்கும் கமலாவுக்கும் முகபாவத்தில் காணப்பட்ட ஒற்றுமைதான். நாங்கள் 3 பேரும் எங்கள் அதிசயத்தை பல விதத்திலும் தெரிவித்தோம். நீங்கள் ரொம்ப புண்ணியம் செய்தவர். அதனால் தான் உங்களை பகவான் அப்பேற்பட்ட பாவத்திலிருந்து காப்பாற்றினார். பெண்ணையும் கொண்டு வந்து சேர்த்தார் என்று அவரை பாராட்டினோம். பகவான் உங்கள் மூலமாக என்னை தடுத்தாற் கொண்டார். அதனால் பாக்கிய காரியத்தையும் நீங்கள் தான் செய்து கொடுக்க வேணும். குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைத்த பிறகுதான் என் மனதில் ஏற்பட்டுள்ள பயங்கரம் தீங்கும் நிம்மதி ஏற்படும் ஐயர்வாள். வேறு எது எப்படி இருந்தாலும் வித்தியாசம் பார்க்காமல் உங்கள் பிள்ளைக்கே அவளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் ஆகிவிட வேண்டும் என்றார் கணபதி ராம சாஸ்திரிகள். இவ்வாறு கல்யாண சுந்தரத்தின் கட்சியில் பகவானே இருந்து அவன் மனோரத்தை நடத்தி வைத்தார். பெரியவரின் சம்மதம் உடனே கிடைத்து விட்டது. அம்மாளின் சம்மதம் பெறுவது அவ்வளவு சுலபமா இல்லை. ஆனால் கணபதிராம சாஸ்திரிகள் கமலாவின் பேருக்கு தம் 3/4 லட்சம் சொத்தையும் எள்ளி வைத்து உயிலையும் கொண்டு வந்து கொடுத்த பிறகு அம்மாளின் சம்மதமும் கிடைத்து விட்டது. அடுத்த முகூர்த்த தினத்தில் கமலாவின் கல்யாணம் வெகு சிறப்பாக நடந்தேறியது. இந்த விஷயத்தில் கல்யாண சுந்தரம் காட்டிய பிடிவாதமும் உறுதியும் அவனிடம் எனக்கு ரொம்ப மதிப்பை உண்டாக்கிவிட்டது என்பதை சொல்ல வேண்டும். அவனும் என்னிடம் நன்றி நன்றி நன்றியோடு இருந்தான். இதை எழுதிய பிறகு இந்த கதைக்கு நான் கொடுத்திருக்கும் தலைப்பை பார்த்தேன். 2 விதத்திலும் அது பொருத்தமாய் இருப்பது தெரிய வந்தது. பிள்ளையாண்டான் இப்போது கமலாவின் கல்யாணமாக தான் விளங்குகிறார். அப்பாவுக்கு பிள்ளைதானே. இத்துடன் அமரர் கல்கியின் கமலாவின் கல்யாணம் சிறுகதை முடிவுற்றது. நன்றி.